அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற மகத்தான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் 2வது அத்தியாயம் அல் பக்கராவில் 83வது வசனத்தில் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களிடம் அவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவூட்டுகின்றான். வயித் அகதுனா மீசாக பனி இஸ்ராயில் லா தஅபுதூன இல்லல்லாஹ். முதலாவது, நீங்கள் ஏக இறைவனை தவிர வேறு யாருக்கும் கடவுள் என்கிற அந்தஸ்தை கொடுக்கக்கூடாது. அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இரண்டாவது, பெற்றோருக்கு அழகிய முறையில் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். நெருங்கிய உறவுக்காரர்களின் உறவையும் நீங்கள் துண்டிக்காமல் பேணிக்கொள்ள வேண்டும். அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் வாரி வழங்க வேண்டும். உங்களால் இயன்ற உபகாரங்களை செய்ய வேண்டும். அதற்கடுத்து 6வது, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா. மனிதர்களிடம் அழகிய சொல் கொண்டு நீங்கள் உரையாட வேண்டும். முரட்டுத்தனமாக கடின சொற்களை பயன்படுத்தி நீங்கள் உரையாடக்கூடாது. கண்ணியமாக நீங்கள் மனிதர்களிடத்திலே பேசுங்கள், அழகிய சொல்லை பேசுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறார். நபிகள் நாயகம் அவர்களும் சொல்வார்கள். இதற்கு விளக்கமாக நல்ல சொல் ஒரு தர்மம் என்றார்கள். நல்ல சொல்லை பயன்படுத்தி நீங்கள் பேசுவீர்களானால் அது தர்மம். நம்முடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்று சில பெற்றோர்கள் குறைபட்டு கொள்வார்கள். அசிங்கமாக பேசுகிறான், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் என்று. எந்த குழந்தையும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை சகோதரர்களே, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகின்றன. பெற்றோரிடமிருந்து எதை அந்த குழந்தைகள் செவிமடுக்கின்றனவோ அதைத்தான் பேசுகின்றன. எனவே நீங்கள் நல்ல சொற்களை நீங்கள் யாரிடத்திலே சொல்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் தர்மம் கொடுக்கிறீர்கள் என்று பொருள். அது எப்படி? தர்மம் என்றால் வெறும் காசு பணம் மட்டுமல்ல. நல்ல சொல் நல்ல விதையை போல, நல்ல மரத்தை போல அது வளர்ந்து நிழல் தரும், கனிகள் தரும், ஆசுவாசம் தரும், மகிழ்ச்சியை தரும், நல்ல காற்றை தரும், வெப்பத்தை குறைக்கும். அதே போல நல்ல சொற்களும் வாழ்வின் வெப்பங்களை குறைக்கும், நமக்கு ஆசுவாசம் தரும். வரலாற்றிலே இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் புகழ்மிக்க இமாம் நபிமொழி தொகுப்புகளில் சான்றுகளுடன் கூடிய நபிமொழி தொகுப்பு, நம்பகத்தன்மை வாய்ந்த நபிமொழி தொகுப்பு என்பது முதலிடத்தை பிடித்திருப்பது சஹீஹுல் புகாரி என்கின்ற வரலாற்று புகழ்மிக்க நூல். அதை எழுதியவர் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி என்கின்ற புகழ்மிக்க ஓர் இமாம். அவர்கள் மாணவராக இருக்கின்ற வேளையில் அவருடைய ஆசிரியர் இஸ்ஹாக் பின் ராகவைஹி அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு பாடம் பயின்று கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய ஆசிரியர் இஸ்ஹாக் பின் ராகவைஹி மாணவர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த அவையில் திரளாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், மை யன்ஷுத் மின்கும் லிஜமீஇ ஸஹீஹ். ஆதாரபூர்வமான நபிமொழிகளை தொகுப்பதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்டார். ஆதாரபூர்வமான நபிமொழிகள் ஆங்காங்கே சிதறி இருக்கின்றன. அதை 2 அட்டைகளுக்கு இடையிலே தொகுத்து மனிதர்கள் வாசிக்க இலகுவாக, பெற்றுக்கொள்ள இலகுவாக, கல்வியை பெறுகின்ற மாணவர்களுக்கு அதை யார் தொகுத்து வழங்குவது, உங்களில் யார் அந்த பணியை செய்ய தயார் என்று கேட்டார்கள். அவ்வளவுதான்.
திரளாக குழுமி இருக்கக்கூடிய அந்த மாணவர் கூட்டத்தில் ஒருவர் எழுந்தார், நான் அதை செய்கிறேன் என்ற அந்த வார்த்தையை ஒரு வாக்காக ஏற்றுக்கொண்டு களத்திலே இறங்கினார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய அறிவுலகத்தில் சஹீஹுல் புகாரி என்கின்ற நூலுக்கு இணையான ஒரு நூல் வந்ததே இல்லை, இனியும் வரப்போவதில்லை. உங்களில் யார் இந்த பணியை செய்வதென்று ஆசிரியர் உற்சாகப்படுத்தியதனால் நமக்கு ஒரு அற்புதமான நூல் கிடைத்தது. அதே போல இமாம் ரஹபி அவர்களுடைய ஆசிரிய பெருந்தகை அல் பராஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னுடைய எழுத்து இருக்கிறதே, உன்னுடைய எழுத்து, கையெழுத்து, அது நபிமொழிகளை எழுதக்கூடியவர்களின் கையெழுத்து போல் இருக்கிறது என்று சொன்னார்களாம். இதை கேட்ட மாத்திரத்தில் இமாம் ரஹபி அவர்கள் ஃபஹப்பப அல்லாஹு இலைஹா பிஹா இல்மல் ஹதீஸ், ஹதீஸின் மீது அவர்களுக்கு நபிமொழிகளை தொகுப்பதன் மீது ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த சொல் உண்டாக்கிவிட்டது. உன் எழுத்து ரொம்ப அழகா இருக்கு தம்பி, என்ன அருமையா இருக்கு உன் எழுத்துன்னு சொன்ன உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய எழுத்தாளராக அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில், சட்டத்துறை வரலாற்றில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பேரறிஞர் இமாம் ஷாஃபி அவர்கள் தொடக்கத்திலே கவிதையில் பெரும் ஈடுபாடு கொண்டவர்கள். ஒரு கவிதையை கையிலே கிடைத்து விட்டால் அதில் உள்ள இலக்கிய சுவை, இலக்கண கோர்வை, இலக்கிய பிழைகள், இந்த வார்த்தைகளை போட்டிருப்பதற்கு என்ன பொருள் என்பதை அக்கு வேறு ஆணி வேறாக அலசி பிரித்து மேய்ந்து விடுகின்ற அளவுக்கு அவர்கள் அரபு மொழி ஞானம் பெற்றவர்கள், அதிலே பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள். அவர்களுடைய ஆசிரியர் பெருந்தகை முஸஅப் இப்னு ஜுபைரி என்பவர் இமாம் ஷாஃபியை பார்த்து சொன்னார்களாம், என்ன இமாம் ஷாஃபி, என்ன தம்பி நீங்க இவ்வளவு பெரிய அறிவாற்றலை வைத்துக்கொண்டு சட்டத்துறையில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் கவிதைகளோடு கிடந்து இப்படி புரளுகிறீர்களே என்று சொன்னார்களாம். சட்டத்துறை அறிஞர்களின் பக்கம் தேவையாகி இருக்கிறது. சட்டத்துறைக்கு ஏராளமான அறிஞர்கள் தேவை. நபி மொழிகளிலிருந்தும் திருக்குரானின் வசனங்களிலிருந்தும் சட்டங்களை அகழ்ந்தெடுத்து காலம் தருகின்ற சவால்களை எதிர்கொள்ளுகின்ற அறிஞர் பெருமக்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள். இப்படி கவிதைகளோடு கடந்து புரள்றீங்களா, அதுக்கு தான் வேற ஆட்கள் இருக்காங்களா என்று இந்த ஒரு வார்த்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உள்ளத்தில் விதை போல் விழுந்தது. அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகழ்மிக்க ஒரு சட்ட மேதையாக வரலாற்றிலே நிலை பெற்றார்கள். இமாம் ஷாஃபியினுடைய மாணவரும் இன்னொரு சட்டத்துறை வல்லுநருமான இமாம் அஹ்மது அவர்கள் சொல்வார்கள், கான ஷாஃபி கஷம்சிலி துன்யா, இந்த உலகத்துக்கு ஒரு சூரியனை போல சட்டத்துறைக்கு இமாம் ஷாஃபி, வக்கல் ஆஃபியத்திலின் நாஸ், எல்லா நோய்களுக்கும் மருந்து போல இமாம் ஷாஃபி என்று குறிப்பிட்டார்கள். அனைத்து நோய்களையும் தீர்க்கின்ற காயகல்பத்தை போல மனிதர்களுக்கு எழுகின்ற அறியாமை நோயை தீர்க்கின்ற காயகல்பமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று அவருடைய மாணவர் இமாம் அஹ்மது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சட்டத்துறையில் கவனம் செலுத்தினால் என்ன என்கிற அந்த ஒரு சொல் ஒரு சட்ட மேதையை தந்தது. உன் எழுத்து ரொம்ப பிரமாதம் என்கிற அந்த ஒரு சொல் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரை கொடுத்தது. யாராவது ஒருவர் நபிமொழிகளை தொகுத்தால், ஆதாரபூர்வமான நபிமொழிகளை தொகுத்தால் என்ன அருமையாக இருக்கும் அந்த பணி என்று சொன்னது வரலாற்றிலே புகழ்மேவிய இமாம் புகாரி அவர்களை தந்தது. நம்முடைய வீட்டுக்குள்ளும் இமாம் புகாரிகள், இமாம் ஷாஃபிகள், இமாம் தஹபிகள் இருக்கிறார்கள். நல்ல சொற்களால் நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நல்ல அறிஞர்களை நாம் உருவாக்குவோம் என்பதே இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.